இந்த காலகட்டத்தில் நோய்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. 4448 நோய்களையும் பார்த்தீங்கன்னா சூஜக் தெரப்பி, அக்குபஞ்சர், நம்பர் தெரப்பி மூலமா முழுமையாக குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் விஜயகுமார் சார் சொல்றாரு. அவர் தான் சந்திச்சு நம்ம பேட்டி எடுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார், சூஜோக் அக்குபஞ்சர் சொன்னீங்க. சூஜோக் அக்குபஞ்சர் என்னங்க சார்? சூஜோக் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் ஒரு சைனீஸ் மருத்துவம், மாற்று மருத்துவத்தில் அதில் பல பிரிவுகள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஜோக் அக்குபஞ்சர். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூனா கை, ஜோக்னா கால். கையில் நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே இந்த கைக்குள்ளாரே அடங்கியிருக்கும். சரிங்களா? நமக்கு என்ன வியாதி வந்தாலும் இந்த கையிலே சிகிச்சை கொடுக்கறது தான் சூஜோக் அக்குபஞ்சரோட மெயின் இதுங்க. சரி சார். இதில் வந்து அதிகமாக வந்து நீடில் கிடையாது. நீடில் பதிலாக சீடு, விதைகள் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, கலர்ஸ் அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதுதான் மெயினானது. இதில் நாள்பட்ட நோய்கள் எல்லாமே இதில் சரி பண்ண முடியும். இந்த உடம்புல 4408 நோய்களும் குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நோயோட தன்மை, ரொம்ப முற்றிய நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த கேன்சர், கிட்னி ஃபெயிலியரு, டிபி இதெல்லாம் குணப்படுத்துறது சிரமம். இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கட்டு போடணுன்னாலும் இங்கே அக்குபஞ்சரில் அதை செய்ய மாட்டோம். புரியுங்களா? அது அவசர சிகிச்சை. புரியுங்களா? அவசர சிகிச்சை உள்ளதெல்லாம் நம்ம இங்கே செய்ய மாட்டோம். அதே மாதிரி நாள்பட்ட ரொம்ப முற்றிய நோய்களுக்கும் இங்கே சிகிச்சை இல்லை. சரிங்க சார். மற்றபடி எல்லா நோய்களுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது எப்படி சார் நம்ம கைகள் பார்த்து குணப்படுத்த முடியும்? கைகளில் பார்த்து குணப்படுத்துறதுன்னா இதுக்குன்னு டிவைஸ் இருக்குது, மிஷின் இருக்குது. அதில் செக் பண்ணி நம்ம அந்த கையில் இப்போ ஹார்ட்டுன்னா இந்த இடத்துல ஹார்ட் இருக்குது, கிட்னினா அந்த இடத்துல நமக்கு கிட்னிக்கு உண்டான பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி யூட்ரஸ், கர்ப்பப்பை சார்ந்தன்னா இங்கே இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அதை நாங்கள் மிஷினில் செக் பண்ணுவோம். மிஷினில் செக் பண்ணி அந்த நோய் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் உங்களுக்கு. அதில் நாங்கள் மேக்னெட் வைக்கிறது, கலர்ஸ் வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாளையே நமக்கு இதில் க்யூர் ஆகும். இதில் என்னென்னா சிம்பிள், சேஃப்டி, நோ சைடு எஃபெக்ட். அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சூஜோக் அக்குபஞ்சரை எடுத்துக்கலாம். இதுக்கு மருந்து மாத்திரைகள் ஏதாச்சும் இருக்காங்க சார், கொடுப்பீங்க? மருந்து மாத்திரைகள்னா சூஜோக் அக்குபஞ்சருக்கு மருந்து மாத்திரைகள்னு தனியாக கிடையாதுங்க. சைனீஸ் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெர்பல்ஸ் கொடுப்பாங்க. சைனாவில் ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஹெர்பல்ஸை கொடுத்து அதே மாதிரி வெளி பிரயோகமாக எண்ணெய் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் குறிப்பிட்ட நோய்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்துகளும் கொடுத்து அது வெளி பிரயோகமாக எண்ணெய் இந்த மாதிரிலாம். இப்போ பக்கவாதம்னா நம்ம வெளியில் தடவுறதுக்கு எண்ணெய், வர்மா ஆயில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அல்சர் பற்றி கேட்டீங்க. அல்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான கார உணவுகள்னால வருதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க. எப்பேற்பட்ட அல்சர் நோயாக இருந்தாலுமே நம்ம கலர்ஸ் வச்சும் குணப்படுத்தலாம். அதே மாதிரி விதைகளை வச்சும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வயிற்றுக்குண்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சூஜோக் அக்குபஞ்சரில் அந்த வயிறுக்குண்டான பாயிண்ட் இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா க்ரீன் கலர் வச்சு அப்ளை பண்ணலாம். சரிங்க சார். இந்த மாதிரி இந்த பச்சை இது வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டியை குறைக்கும் கலருங்க. ஓகேங்களா? இந்த கலர்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இதே இடத்துல பச்சை பயிறு வச்சு கட்டலாம். ஓகேங்களா? இது வந்து நார்மலான ஒரு சூஜோக் மெத்தடில் ஒரு இதுலேயே அட்வான்ஸ் ஃபார்முலான்னு இருக்குது. அட்வான்ஸ் ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேகையில் ஜஸ்ட் க்ரீன் கலர் ஒரு கோடு போட்டிங்கனாலும் க்யூர் ஆகுங்க. இந்த மாதிரி 3 கோடு போடலாம். இது ஒரு ஃபார்முலாங்க. இந்த மாதிரி நிறையா முறைகள் இருக்குது. கலர்ஸில் இந்த மாதிரி இதே நம்ம சீடு வைக்கிற மாதிரி இருந்தால் பச்சை பயிர் இந்த இடத்துல சீடுலாங்க சார். சீடுன்னா விதைகளுங்க சார். இன்னைக்கு பெரியவங்க மட்டும் இல்லை, 20 வயசு 30 வயசு பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். டயபெட்டிஸ்னால பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. டெய்லி மெடிசன் எடுத்துட்டாலும் சரி, இல்லை கரெக்டான முறையில் உணவுப் பொருட்களை கரெக்டாக பின்பற்றினாலும் சரி, இந்த முழுவதுமாக சுகர் வந்து குறையவே மாட்டேங்குது சார். இதனால் வந்து சுகர் வருது. இந்த சுகர் வந்து நம்ம சூஜோக் மெத்தட் மூலியமாக குணப்படுத்த முடியுமா சார்? கண்டிப்பாங்க. சுகர் அப்படிங்கிறது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2-3 வகை இருக்குது. நீங்கள் 20 வயசு 30 வயசு சொல்கிறீங்க,
இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சுகரோட பிறக்கிறவங்க இருக்கிறாங்க. குழந்தைக்கே இன்னைக்கு சுகர் இருக்குது. ஜூவனல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வர சுகர்னு தனி வகை இருக்குது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினில் தான் அது குணமாகும். இன்சுலின் போட்டே ஆகணும் வாழ்நாள் ஃபுல்லாக. ஏன்னா அந்த கணையம் இன்சுலின் சுரப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வெளியிலேருந்து இன்சுலின் நீங்கள் ஊசியாக செலுத்தினா மட்டும்தான் அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி இன்றைக்கி மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு சுகர் வருதுனாலும் அவங்களோட உணவு தான் மெயின். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்குபஞ்சர் தத்துவத்தில் பேன்கிரியாஸ் தான் சுகரோட கண்ட்ரோலிங் இது ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேன்கிரியாஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்கன் எதுன்னா மண்ணீரலுங்க. அந்த வயிறும் மண்ணீரலும் சீராக இயங்கலை, குறைபாடு ஏற்படுது, வீக்னஸ் ஆச்சுன்னா பேன்கிரியாஸும் பாதிக்கப்படும். பேன்கிரியாஸ் அதோட சுரப்புங்கிறது இன்சுலினை சுரக்கிறது. அதோட சுரப்பு கம்மியாக போகும்போது தான் நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குளுக்கோஸ் வந்து நமக்கு சுகரை கன்வெர்ட் ஆகாமல் பிளட்டில் கலக்குது உங்களுக்கு. அதனால் டைரெக்டாக உங்களுக்கு சுகர் அதிகமாக இப்போ அந்த இன்சுலின் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த சுகர் வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக மாறும். பேன்கிரியாஸ் சரியான வேலை செய்யாதனால தான் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும் போது நம்ம அந்த சாப்பிட்ற சாப்பாட்டு மூலயமா கூடிய இது வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து சுகர் டைரெக்டாக ரத்தத்தில் கலக்குது. அதனால தான் நீங்கள் பிளட்டில் செக் பண்ணும்போது சுகர் வந்து அதிகமாக காமிக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா மருத்துவத்துலேயுமே பார்த்திங்கன்னா அலோபதியிலையும் மாத்திரைகள் கொடுக்குறாங்க. ஆனால் குணமாக இருக்கா, நான் க்யூர் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா? கட்டுப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவத்துலேயும் இருக்குது, ஆயுர்வேதிக்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அக்குபஞ்சர்லேயும் நாங்கள் வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். முழுமையாக அந்த மண்ணீரலை செயல்பாட்டு கொண்டாட வைக்கிறோம். புரியுங்களா? மீண்டும் அந்த சுரப்பு இன்சுலின் சுரப்பை நேச்சுரலாக சுரக்க வைக்கிறோம். வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிடணுங்கிற அவசியம் வராது. சரிங்களா? ஆரம்ப கட்டத்திலே வரணும். வருஷக்கணக்கில் மருந்து சாப்பிடுவாங்க, ஊசி போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அக்குபஞ்சரில் வந்து ஒரே மாதத்துல சரியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து வருவாங்க. அந்த மாதிரி நம்ம இது வந்து உடனடி நிவாரணமாக சரி பண்ண முடியாது. அந்த உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை முறையாக இயங்க வைக்கிறதுக்கு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? சிலருக்கு 3 மாதம் ஆகலாம், சிலருக்கு 6 மாதம் ஆகலாம், சிலருக்கு வயசானவங்க ரொம்ப நாளாக சுகருக்கு இருக்கிறவங்க 1 இயர் கூட ஆகலாம். முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மண்ணீரல் ஆர்கன் சீராக இயங்க வைக்க முடியும். அந்த மண்ணீரல் சீராக இயங்குச்சுன்னா பேன்கிரியாஸ் முறையாக வேலை செய்யும். பேன்கிரியாஸ் ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா இன்சுலின்ங்கிறது நேச்சுரலாக கிடைக்கும். வெளியிலேருந்து ஊசியாவோ மாத்திரையாவோ எடுக்க தேவையில்லை. அதனால் சுகருங்கிறது ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் தான். கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போ வந்து எங்கள் சூஜியோக் அக்குபஞ்சரில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் மெத்தட் நிறையா இருக்குது. நம்பர்ஸை போட்டு சரி பண்ணக்கூடிய ஃபார்முலா இருக்குது. -37 ரெட் கலர் போட்டிங்கனாலும் சுகர் குறையும். ஓகேங்களா? அதே மாதிரி கால் பெருவிரல் நாக்கன் ஓரத்தில் விதை வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா 5 நாள்லேயே சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அது ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் மேக்னெட்லாம் இருக்குது. சக்கரை மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். அந்த கணையத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இடத்துல மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸை நாங்கள் பயன்படுத்தி சுகரை கட்டுப்படுத்தி கொண்டுருவோம். அருமையாக சொன்னீங்க சார். சாரோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் பரமத்தி ரோடு EVS பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் சார் இருக்காரு. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, பயன்பெறுங்க. சாரோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கீழே இருக்க, மறக்காம நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. பல்வேறு நோய்களை வந்து சூஜியோக் தெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் தெரப்பி மூலம் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது உங்கள் நேரத்தை வந்து ஒதுக்கி இந்த தகவலை வந்து எங்ககிட்டயும் மக்கள்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.